அனைவருக்கும் வணக்கம். போன எபிசோடில் அந்த மீனவன் 4 விதமான வண்ண மீன்களை கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பகரமாக தங்கங்களை வாங்கிட்டு போகிற அந்த கதையை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த எபிசோடில் பார்க்கலாம். அப்போ அந்த 4 வண்ண மீன்களையும் வாங்கின அந்த ராஜா அந்த புதிதாக வேலை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கருப்பின வேலையாளை கூப்பிட்டு, நீ இந்த 4 மீனை வந்து சமைச்சு கொண்டு வா ராஜாவுக்கு அப்படின்னு சொல்லி மந்திரி சொல்லுவார். சமைக்க போகக்கூடிய அந்த பெண்மணி சுத்தமாக மீன் எல்லாம் கழுவி துண்டு துண்டாக்கி அடுப்பினுடைய சட்டி மேலே வேக வைக்கிறா. மீன் துண்டோட ஒரு பக்கம் வெந்து முடிஞ்சதும் அடுத்த பக்கம் அந்த மீனை திருப்பணும்ல, அப்படி திருப்பும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கிச்சனோட செவுரு அப்படி பாதியாக பொளந்து அந்த பொளந்த இடத்துலேருந்து ஒரு அழகான ஒரு பெண் வந்து வெளியே வரா. அப்போ கையில் நிறைய ஆபரணங்களும் ஒரு நல்ல பட்டு துணியால் போட்டுட்டு வந்துடக்கூடிய அந்த பெண்மணி தன் கையில் ஒரு கோல் வச்சிருக்கா. அது சட்டிக்குள்ளே விட்டு இந்த பாருங்கள் மீன்களை, இன்னும் நீங்கள் எனக்கு விசுவாசமாக தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. இப்போ இந்த பெண் உருவத்தை பார்த்தோன்னே அந்த வேலைக்காரி மயங்க விழுந்துடுறா. அந்த மாயமாக வந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணை விசுவாசமாக இருக்கீங்களான்னு கேட்டவுடனே 2-3 தடவை கேட்குறா. கேட்டதும் அந்த சட்டிக்குள்ளே இருக்கிற மீன்கள் என்ன சொல்லுது, தலை தூக்கி ஆமாம் நாங்கள் விசுவாசமாக தான் இருக்கோம், நீ உன்னோட உறுதிமொழியை காப்பாற்றினா நாங்களும் காப்பாற்றுவோம், நீ எங்களை கைவிட்டால் நாங்களும் உன்னை கைவிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக குரலாக சொல்லுதுங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குற அந்த வேலைக்கார பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லி அப்படியே மூச்சாகி அப்படின்னு நிற்கிறா. அலறி அடிச்சுக்கிட்டு மந்திரி கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. அவன் சொன்னதை கேட்டு இங்கே இப்படிலாம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்பவே இல்லை. சரி, இந்த மந்திரி என்ன பண்ணுறான், திருப்பி ஒரு 4 மீன்களை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அந்த மீனவனும் அவனுக்கு 4 விதமான வண்ண மீன்களை கொண்டு வந்து கொடுக்குறான். இப்போது அந்த மீன் திருப்பி வெட்டி சமைக்கிறதுக்கெல்லாம் தயார் பண்ணி அடுப்புக்கு மேலே வைக்கிறாங்க. இந்த முறை அந்த வேலைக்காரியோட அந்த மந்திரியும் கூடவே இருக்கான். சரியாக அந்த மீனை ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடும் பொழுது திருப்பி இந்த முறையும் அந்த கிச்சனுடைய செவரு 2ஆக பொழங்குது. இந்த முறையும் ஒரு பெண் வந்து தன் கையில் இருக்கக்கூடிய அந்த கோல் வச்சுக்கிட்டு அந்த சட்டிக்குள்ளே விட்டு, மீன்களே நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த மீன்களும் தலையை தூக்கி நாங்கள் விசுவாசமாக தான் இருக்கோம், நீ உனது உறுதிமொழியை காப்பாற்றினா நாங்களும் காப்பாற்றுவோம், நீ எங்களை கைவிட்டால் நாங்களும் உங்களை கைவிட்டுருவோம் அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த மந்திரி நேரடியாக எல்லாத்தையும் பார்க்குறான். இப்போ இந்த நூதனமான விஷயத்த நம்ம ராஜா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு உடனடியாக நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ராஜா கிட்ட போய் சொல்கிறான். ராஜா என்ன பண்ணுறாரு, திருப்பி அந்த மீனவனை வர வச்சு, நீ 4 வண்ண மீன்களை திருப்பி எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னோடனே அவனும் அந்த ஏரிக்கு போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கான தங்கத்தை வாங்கிட்டு போயிடுறான். இப்போது மந்திரி கூட வச்சுக்கிறாரு, ராஜாவும் இருக்கிறாரு. இப்போ சமைக்க சொல்லி சொல்கிறாரு. திருப்பி அந்த வேலைக்கார பெண் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மீனை திருப்பி போடுறாங்க. திருப்பியும் அந்த கிச்சனுடைய செவரு 2ஆக பொளந்து இந்த முறை ஒரு அவலட்சணமான உருவம் ஒன்று, ஒரு ஆண் உருவம் வெளிப்படுது. அவன் கையில் ஒரு பசுமையான மரக்கிளை இருக்குது. அது சட்டிக்குள்ளே விட்டு மீன்களே நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்களான்னு கேட்குது. அதை கேட்டு அந்த 4 மீன்களும் தலையை தூக்கி ஆமாம் நாங்கள் விசுவாசமாக தான் இருக்கோம், நீ உனது உறுதிமொழியை காப்பாற்றினா நாங்களும் காப்பாற்றுவோம், நீ கைவிட்டால் நாங்களும் கைவிட்டுருவோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அதை கேட்ட உடனே திருப்பி அந்த அந்த ஆண் மறைஞ்சு போயிடுறான். அந்த செவரு திருப்பி ஒன்றாகிடுது. அப்போ அந்த 4 மீன் அப்படியே கறிக்கட்டி ஆகிடுது. தனக்கு முன்னாடி நடந்ததை பார்த்து அப்படியே திகைப்படைஞ்சு நின்று, என்னடா நடக்குது இங்கே, ஒன்றுமே புரியலடாங்கிற மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி அந்த ராஜா நின்றுறாரு. உடனடியாக அந்த மீனவனை கூப்பிட்டு அனுப்புங்க, இந்த மீன்களுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நான் அப்படின்னு அந்த மீனவனை அழைக்கிறாரு. அந்த மீனவனை கூப்பிட்டு எங்கேருந்து இந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு வர அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த மீனவன் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியிலேருந்து அந்த மீனெல்லாம் நான் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மீனவன் சொல்கிறான். சரி, அந்த மலைக்கு போகிறது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டால், நடந்து போனால் ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடலாம் ராஜா அப்படின்னு அந்த மீனவன் பதில் சொல்கிறான். தனது படை எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த ஏரியை நோக்கி எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி ராஜா ஆர்டர் கொடுக்குறாரு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ ஒன்றும் புரியாமல் அந்த மீனவன் வந்து இந்த கதிக்கு ஆளாக்கி அந்த ஜின்னை வந்து சபிச்சுக்கிட்டே போகிறான் போகிற வழி எல்லாத்தையுமே. அரசர் வந்து தன்னை படை வீரர்கள்ட்ட இந்த ஏரியா முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். யாரும் வந்து சொல்லி வச்ச மாதிரியே இல்லை, பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லாம் மீது சத்தியமாக இந்த ஏரி அதில் இருக்கிற மீன் இந்த புதிர்களை அழுக்காமல் நான் நகருக்குள்ளே திருப்பி வரவே மாட்டேன், என்னுடைய சிம்மாசனத்தில் நான் உட்காரவே மாட்டேன் அப்படின்னு அந்த ராஜா ஒரு சபதம் எடுத்துக்கிறாரு. அப்போ இது தொடர்ந்து தன்னுடைய வீரர்கள் எல்லாருமே அந்த ஏரிக்கரையோரத்திலேயே கூடாரம் அடித்து தங்கிக்குமாறு ஒரு ஆர்டர் போட்டுட்டு தன்னுடைய ஒரு அறிவாளியான மந்திரியை கூப்பிட்டு அவர்கிட்ட, நான் இந்த ராத்திரி வந்து இந்த ஏரியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வெளியே போகலான்னு இருக்கிறேன், அப்போது என் கூடாரத்தில் வந்து என்னை யாருன்னா பார்க்கணும் அப்படின்னு விரும்புனாங்கன்னா நான் எனக்கு உடம்பு சரியில்லை, எதனாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுங்க, அதே போல் இந்த திட்டத்தை நீங்கள் ரகசியமாக வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் அதை பற்றி சொல்ல வேணாம் அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. அப்போ நைட் ஆனதும் தன் கையில் வாள் எடுத்துக்கிட்டு யாருமே கவனிக்காத மாதிரி அந்த கூடாரத்தை விட்டு வெளியேறி போகிறாரு அரசர். இப்போ நைட்டெல்லாம் போய் பகல் நல்ல வெயிலில் ஒரு பயணத்தை மேற்கொண்டு களைப்பில்
ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கலாம் அப்படின்ட்டு உட்கார்றாரு. அடுத்த நாள் காலையில் ஒரு கருப்பு நிற கட்டிடம் அவர் கண்ணில் படுது. கொஞ்சம் உற்சாகமாக ஒருவேளை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாருனா ஒருத்தர் அந்த ஏரியில் இருக்கக்கூடிய மீன்களுடைய கதையை வந்து சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ அந்த கட்டிடத்தை நெருங்கும் போது தான் தெரியுது அது ஒரு இரும்பு தகடலால் ஆன ஒரு கல் கோட்டை அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அந்த கோட்டைக்கு 2 கதவு இருந்தது. ஒன்று மூடி ஒன்று திறந்து இருந்தது. அந்த திறந்திருந்த கதவை 2 முறை தட்டுறாரு. உள்ளேருந்து எந்த பதிலுமே வரல. 3வது முறை தட்டுறாரு. அப்பயுமே உள்ளேருந்து யாரும் வரல. எந்த சத்தமும் எதுவும் வரல. சரி, அப்போ யாருமே மனிதரே இல்லாத ஒரு கட்டிடமா இருக்கும் போல இருக்கு. ரொம்ப டயர்டான நிலையில இருந்தாலுமே நல்ல சவுண்டாக என்ன பண்ணுறாரு, நான் ரொம்ப அசதியாக களப்படைஞ்சு வந்திருக்கேன், ஏதாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி என்ட்ரன்ஸ்லேருந்து கேட்டுக்கிட்டே அந்த கட்டிடத்தோட மையப்பகுதிக்கு வந்துடுறாரு. அங்கே தரையில் பட்டுக்கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கு. ஜன்னல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்த ரகமான சீலைகள் தொங்கிட்டு இருக்குது. அந்த கட்டிடத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கமுக நீரூற்று இருக்குது. அதுலேருந்து தண்ணி வந்து பீச்சிக்கிட்டு அடிக்குது. அந்த நீரூற்றை சுற்றி வாத்துங்க எல்லாம் இணைகளோட சத்தம் போட்டு சந்தோஷமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இது எல்லாத்தையும் அதிசயமாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மன்னனுக்கு ஒரு கேள்வி வருது. என்னடா இது, அந்த ஏரியை பற்றியும் மீன்களை பற்றியும் விட சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு தனக்குள்ளே ஒரு மனக்கவலை ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ இப்படி ஒரு ஆழ்ந்த யோசனையில் அவர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு குரல் கேட்குது. ரொம்ப அப்படியே துயரத்தில் யாரோ புலம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதனுடைய குரல் அவர் காதில் விழுது. அந்த ஒளி, அந்த குரல் இவரோட இருதயத்தை அப்படியே கசக்கி போட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்படி அந்த குரல் யாருது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.